Toon World. எல்லோரும் வாருங்கள். இந்த மந்திர மாளிகை உங்களை வரவேற்கிறது. உங்கள் முன் தலை இல்லாத மன்னரின் சிலை ஒன்று வரும். அந்த தலை இல்லாத மன்னரின் சிலையின் தலை இந்த மாளிகையில் ஓர் ரகசிய அறையில் உள்ளது. அந்த தலையை கண்டுபிடித்து இந்த உடலுடன் இணைத்தால் அப்பொழுதுதான் இந்த சிறையிலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களுக்கு புதையலும் கிடைக்கும். மன்னர் உயிர் பெற்று நீங்கள் வேண்டியதை கொடுப்பார். என்னடா சொன்ன மாதிரியே சிலை வந்துருச்சு. டே அப்பு, நீ தாண்டா எங்களை காப்பாத்தணும். எப்படின்னா மன்னர் சிலையின் தலையை மட்டும் எடுத்துன்னு வந்துரு. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? இந்த குண்டை என்னடானாக சிலை கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ என்னடானாக நாய்கிட்ட பேசிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ வேற அமைதியருடா. உடனே அப்பு மன்னரின் தலையை கண்டுபிடிக்க கிளம்புகிறான். சிலை அருகில் சென்று குறைத்துவிட்டு முகர்ந்து பார்த்த பிறகு தேடச் செல்கிறான். ஒரு அறையில் மன்னரின் தலையைப் போலவே போலியான தலை ஒன்று இருக்கிறது. அதன் அருகில் சென்று முகன்று பார்த்த பிறகு அது போலியானது என்று தெரிந்து அதை விட்டு மற்றொரு அறைக்கு செல்கிறான். அங்கு 4 தலைகள் உள்ளது. ஒரு தலையின் அருகிலும் சென்று முகர்ந்து பார்க்கிறான். அங்கே இருக்கும் 4 தலைகளும் போலியானது என்று தெரிந்து உடனே மற்றொரு அறைக்கு செல்கிறான். அந்த அறையில் மரத்தினால் ஆன பெட்டி ஒன்று இருக்கிறது. அந்த பெட்டி பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமாக உள்ளது. சற்று அந்த மரப்பெட்டியின் அருகே சென்று பார்க்கிறான். அந்த மரப்பெட்டியின் முன்பக்கத்தில் முகமுடி போல் ஒன்று முகம் உள்ளது. அதன் முகமுடியின் வாயினுள் ஒரு கயிறு தொங்குகிறது. அந்த கயிறை பிடித்து இழுத்த சிறிது நேரத்திலேயே அந்த பெட்டி சிறிது வெளிச்சத்துடன் திறக்கிறது. டே அப்பு சரியா எடுத்துட்டு வந்துவானாடா. டே அப்பு நன்றி உள்ளவன்டா. சிறிது நேரத்தில் அப்பு மன்னரின் தலையுடன் வருகிறான். அவனை பார்த்து ஆச்சரியத்துடன் திகைத்து நிற்கின்றனர். நம்ம அப்பு பாரா சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்தான். கில்லிடா இவன். கோகுல் உடனே தாமதிக்காமல் மன்னரின் தலையை எடுத்து உடலுடன் பொருத்துகிறான். தலையை பொருத்திய சிறிது நேரத்திலேயே மன்னர் உயிர் பெற்று வண்ணமயமாக காட்சியளிக்கிறார். என் தலையை பொருத்தி எனக்கு உயிர் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்படி சொன்ன மன்னர் முதலில் இரும்பு சிறையில் இருந்து அனைவரையும் விடுவிக்கிறார். 2000 வருடங்களாக தலை இல்லாமல் சபிக்கப்பட்டு இருந்தேன். என்னை இந்த சாபத்தில் இருந்து விடுவித்ததற்கு மிக்க நன்றி. என் ஞானத்தினால் அறிந்தது. நீங்கள் அனைவரும் புதையலை தேடி வந்து இருக்கிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திற்கு புதையலை கொடுக்கிறேன். இப்படி சொன்னதும் உடனே புதையல் பெட்டி ஒன்று இவர்கள் முன்பு வந்து விழுகிறது. புதையல் பெட்டியை பார்த்தவுடன் ரவி, ராகுல், கோகுல் அனைவரும் புதையல் பெட்டியில் அருகில் சென்று ஆச்சரியமாக தொட்டு பார்க்கின்றனர். புதையல் கிடைத்த கையோடு மன்னரின் உதவியுடன் பத்திரமாக அனைவரும் வீடு திரும்புகின்றனர். ஞாபகமா மறக்காம எங்க டூன் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன்ல ஆல்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அப்போதான் நாங்க அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுவரைக்கும் உங்க ஆதரவு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மேலும் உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.